பான்ஸ் கம்பெனிங்களா? ஆமாம், பான்ஸ் கம்பெனி இப்போ அது வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஆ, அந்த டிவி டவர் பக்கத்தில் தான் பான்ஸ் கம்பெனி இருக்குது. அந்த டவர். நம்ம இப்படி போயிட்டு வரும்போது ஷார்ட் ரோடு ஏரியா அதையும் பார்த்து பான்ஸ் கம்பெனி இந்த வெல்கம் டு அஸ்வின் ஆர்சி ரைடர் vlogs. ஹாய் டு ஆர், வெல்கம் டு அஸ்வின் ஆர்சி ரைடர் vlogs. இப்போ வந்து நம்ம ரூமில் வந்து கிளம்பிட்டோம் சுற்றி பார்க்கறதுக்கு. இப்போ எங்கே போகலான்னா ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு குணா கேவ் போகலான்ட்டு இருக்கோம். குணா கேவ், சூசைட் பாயிண்ட் அதெல்லாம் போகலான்ட்டு இருக்கோம். சரிங்க, அதெல்லாம் போயிட்டு விசிட் பண்ணலாம். பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. கிளம்பிட்டோம் ரூம்லேருந்து. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லேக் வியூன்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது, அங்கே வியூ பாயிண்ட் பண்ணுவோம். லேக் வியூ பாயிண்ட். அங்கே வந்து லேக்கோட வியூ பாயிண்ட் இருக்கான். இவர் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க சுற்றி காமிக்க. ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போகிறோம். அங்கே போய்ட்டு அங்கே பார்க்கணும். அதுக்கப்புறம் வேறு இடம் போயிட்டே இருக்கோம். நம்ம அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லேக் தெரியும். அப்படிங்களா? ஆனால் ரோடு ரொம்ப மேடாக இருக்குது இந்த இடம்லாம். இந்த ஊர் ஏற்காடெல்லாம் கூட ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்கும். இங்கே ரொம்ப மேடாக இருக்குது. எவ்வளோ மோசமாக இருக்குது ரோடு. அப்படிங்களா? போகிற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஊரோட அப்படிங்களா? இங்கே வந்து யாரோ ஒரு ஃபாரினர் வந்து காருக்குள்ளேயே ரொம்ப நாளாக தங்கிட்டு இருக்காரு. அது ஏன் அப்படி? அது மாதிரி அவர் டிஸ்கவரி சேனல், அனிமல் சேனல் இருக்குல்ல, அது போய் எடுத்து அனுப்பிவிடுவார். அது வந்து என்கிட்ட அவரை வந்து எப்போயும் தங்குற இடம் எங்கிட்டனா நாயுடுபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது. இப்போ நம்ம நீங்கள் தங்கியிருந்தீங்கல்ல, இந்த டீ ஷாப்லேருந்து அங்கிட்டு மேலே போயிட்டு கீழே இறங்கினோம்னா ஒரு புள்ளிய சோலை வந்துருக்கும். அந்த சோலைக்கிட்டே தான் வண்டியை நிப்பாட்டுவார். அங்கேயே வந்து வண்டியை நிப்பாட்டிக்குவார், வண்டிக்குள்ளே இருப்பார். நான் அதான் இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்தேன். அந்த வண்டி ரொம்ப பழைய வண்டி மாதிரி இருக்கும். ஆமாம், பழைய வண்டி தான். அது ஓடுதா இன்னமும்? அந்த ஓடுது, இது வரைக்கும் ஓடுது. டிஸ்கவரி சேனல் அவர் வந்து அதை எடுத்து அவர் அனுப்பிட்டே இருக்காரு. அப்படிங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ரொம்ப வருஷமாக அந்த காருக்குள்ளேயே தான் இருக்காரு. ஆள் ஃபுல்லாக காருக்குள்ளே இருந்து எப்படி ஆகிட்டான். ஆள் சரியான ஹைட்டு. எந்திரிச்சு வெளியில் வந்தாருன்னா அப்படி வளைஞ்சு தான் இருக்காரு. இப்படி வளைஞ்சு இருக்காரு. ஆள் நல்லா ஹைட்டு. அவர் எட்டுவார். இப்போ நம்ம வந்து அந்த லேக் வியூன்ற பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அப்பர் லேக் வியூ இந்த இடங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லேக் ஃபுல்லாக தெரியுமா? இங்கே மேலேருந்து பார்த்தா லேக் நல்லா தெரியும். முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வர்றவங்களாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இங்கே தான் வரும். இங்கேருந்து பார்த்தா எல்லாமே ஃபுல்லாக. இப்போ இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகணுங்களா? எவ்வளோ தூரம்? இந்த இடமா? இதோங்க இந்த இடத்துல இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குங்க. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கூட்டம். அப்படிங்க? நிற்கிறது கூட இடம் இருக்கும். பான்ஸ் கம்பெனிங்களா? ஆமாம், பான்ஸ் கம்பெனி இப்போ அது வந்து நிப்பாட்டிட்டாங்க.
அந்த டிவி டவர் பக்கத்தில் தான் ஃபான்ஸ் கம்பெனி இருக்குது. அந்த டவர் நம்ம இப்படி போயிட்டு வரும்போது ஷார்ட் ரோடு ஏரியா அதையும் பார்த்து ஃபான்ஸ் கம்பெனி இந்த சிலைத் மாதா கோயில் ஒன்று இருக்குது. பழைய சிவாஜி கணேசன் படம் எடுத்தது படம்லாம் ஸ்டார்டிங் அந்த அங்கே தான் வச்சு எடுத்தாங்க படம். அந்த படம் பேர் தெரியல, ஆனால் அங்கே ஷூட்டிங் நடந்திருக்கு. கிட்டவார் அங்கெல்லாம் பாருங்களேன், நல்லா சரியான க்ளவுடாக இருக்குங்க. ரொம்ப உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, நல்லா க்ளவுடாக இருக்குங்க. அப்புறமா நான் போகிறப்ப பார்த்துக்கிறேன்.